ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வரலட்சுமி வரதா அன்னைக்குன்னு நாங்கள் வெள்ளிக்கிழமை எந்த கோயில் போயிருந்தோம் அப்படின்னு தான் விளாக்கு. காலையில் வர்ஷா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். அவளுக்கு வந்து டிஃபன், லஞ்சு, ஸ்நாக்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. சாப்பாடு வந்து தயிர் சாதமும் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணியாச்சு. அவளுக்கு டிஃபன், லஞ்சு ரெண்டுக்குமே தயிர் சாதம், பேபி பொட்டேட்டோ கொடுத்தாச்சு. அவளுக்கு உருளைக்கிழங்குனா போதும், அதனால் வந்து இதையே கொடுத்தாச்சு. காலையில் வந்து பசும்பால் வந்துருச்சு. பசும்பால் தான் வாங்குவோம். 1 லிட்ரு வாங்கி அதை வந்து தனித்தனியாக அரை லிட்ரு வந்து காய்ச்சி எடுத்துட்டோன்னா ஏடு வந்து அதில் அதிகமாக விழுகும். நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற கோயில் வந்து டில்லி பாலாட்சி அம்மன். இது நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். அப்போல்லாம் வந்து அந்த அம்மன் வந்து பேரே எனக்கு தெரியாது, இப்படி அம்மன் இருக்காங்க அப்படின்னே தெரியாது. அப்போவே ஒரு ஆக்சிடென்டலாக தான் கிளம்புனோம். இப்போ தான் டைம் இருந்திருக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம். நான் வந்து காலையில் எதுவுமே சாப்பிடல, அதனால் வந்து பசி எடுத்துருச்சு. அப்புறம் வந்து வடை வந்து மசால் வடை அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டோம். நான் என் தம்பி வந்து வடைக்கடை இருந்துனாவே போதும் நிப்பாட்டிடுவோம். என் ஹஸ்பண்ட் வந்து கேலி பண்ணுவாங்க பயங்கரமாக, எங்கே வடைக்கடை இருந்தாலும் போதும் நிப்பாட்டிடுவீங்க 2 பேரும் அப்படின்னு. அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டே நாங்கள் போனோம். இது வந்து காலையில் வந்து ஒரு 7:00 இருக்கும் கிளம்பி போகும்போது. அதனால் வந்து டிராஃபிக்கே இல்லை, ரோடே வந்து நல்லா வெறின்னு இருந்துச்சு. சரி, இதே மாதிரி வரும்போது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சோம். ஆனால் வரும்போது இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் டீ ஷாப்பில் நிப்பாட்டி டீ சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவருக்குள்ளே அப்படி ஆகும். அதுக்குள்ளேயே வந்து 2 இடத்துல நிப்பாட்டியாச்சு ரிலாக்ஸேஷனுக்கு. டீ சாப்பிட்டோன்னே கொஞ்சம் தூரத்துலேயே தான் வந்து கோயில். வண்டலூர் பக்கத்தில் இருக்குது. சில டைம் வந்து மேப்லேயே வந்து இது லொக்கேட் காமிக்காது. வந்தாச்சு. டில்லி பாலாட்சி அம்மன் பக்கத்தில் வந்து ஐயனார் இருப்பார். பயங்கரமாக பெருசாக இருப்பார். நம்ம ஏரியாலே வந்து பச்சையம்மன் கோயிலில் வந்து ஐயனார் இருப்பார். ஆனால் அவரை விட இவர் இன்னும் ஹைட்டாக இருப்பார். போனோன்னே கோயிலில் பூசாரி வந்து காலையிலே வந்து சாமிட்டு போயிட்டார். கிராமத்து கோயில்னால வந்து ஃபுல் டைம் திறந்துருக்காது. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணோம், 1/2 ஹவரில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் நம்ம வந்து ஐயனார் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயனார் கோயிலுக்கு வந்து பக்கத்தில் அங்கே போயிட்டோம். அங்கே ஒரு ஃபேமிலி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியே வெளியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட ஆரம்பித்தோம். ஒரு டைம் நாங்கள் வரும்போது நைட் டைமு, ஊருக்கு போக வேண்டிய டைம். அப்போ சித்ரா பௌர்ணமிக்கு போக முடியலை. சரி, கருப்பனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. இங்கே வந்தோம். இங்கேயும் கருப்பன் இருந்தார். பயங்கரமாக இருப்பார். அவரை பார்த்த ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே எங்கள் ஊர் கருப்பனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதுலேருந்து எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கேயே வாராகி அம்மன், விநாயகர், முருகர், துர்க்கை அம்மன் எல்லா சன்னதியுமே இருக்குது. கிராமத்து கோயிலுங்கிறதுனால வந்து ஒரு மாதிரி இயற்கையாக, நல்ல ஒரு அமைதியாக, நல்ல காற்று, இயற்கை எழில் கொஞ்சம் அந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும். அது வந்து காலையில் டைம்ங்கிறதுனால இன்னும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போகும்போது நைட் டைம் போயிருந்தோம். இப்போ இன்னுமே வந்து நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து அவர் வந்து சாமி கும்பிட்டுட்டோம். அங்கே ஒரு ஃபேமிலி சாமி கும்பிட்டுட்டு இருந்தவங்க வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வாங்கிட்டு சரி பூசாரி வர்ற வரைக்கும் நம்ம போய் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் அப்படியே சாப்பிட்டுட்டே நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம். எப்போதுமே நான் வந்து சாப்பாடு வந்து ஒரு 1/2 வயிற்றுக்காவது சாப்பிட்டு தான் சாமி கும்பிடுவோம். அந்தளவுக்கு வந்து ஃபூடியான ஃபேமிலி. இப்போ வந்து நாங்கள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் பூசாரி வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அவரும் அப்புறம் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் சாமி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். இங்கே வந்து வரும்போதே கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து அவ்வளோ மங்கீஸ், அப்படியே அந்த சொல்லுவாங்கள்ல குரங்கு சேட்டை அப்படின்னு, அந்த அளவுக்கு வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு மங்கி மட்டும் அந்த குழந்தைய வந்து அப்படியே மடியில் வச்சு அணைச்சிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து 6 அறிவு உள்ள மனுஷங்க கூட எவ்வளோ பேர் வந்து குழந்தைய வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இது வந்து அப்படி வந்து பாதுகாத்து வச்சுருந்துச்சு. வாழைப்பழம் வச்சு கொடுத்தோம். அது வந்து வாங்கவே இல்லை. நீங்கள் என்னடா வந்து நான் வந்து உங்ககிட்ட வாங்கணுமா, நீங்கள் வந்து கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் போய் இறங்கி நாங்கள் வந்து கொடுத்தோம். அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இது வந்து சரி ஏதாவது பறிச்சுட்டு இது பண்ணிட்டு போயிருமே சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கேருந்து உள்ளேருந்து கொடுத்தோம். ஆனால் அது வந்து வாங்கலை. அப்புறம் போய் கொடுத்தோம். அப்புறம் வர ஆரம்பித்தாச்சு. டிராஃபிக் வந்து எதிர்பார்த்த மாதிரியே வந்து செம்ம டிராஃபிக்கு. நம்ம கோயிலுக்கு போகிறத விட வரும்போது ஒரு 1/2 ஹவர் வந்து இன்னுமே லேட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. போன தடவை ஆடி விழாக்கில் வந்து எடுத்து அந்த சாரியை காமிக்கவே இல்லை. இதுதான் அம்மாவுக்கு எடுத்த சாரீ. இது வந்து மார்பிள் கிளாத்து நல்லா இருந்துச்சு. இந்த 2 சாரியுமே வந்து
500. ஒரு saree எடுத்தேன்னா 1+1ங்கிறதுனால 250 தான். ஆனால் கிளாத்து செம்மையாக இருந்துச்சு. ஒரு மார்பிள் கிளாத் மாதிரி. இதில் வந்து ஷால்லாம் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி saree வந்து ரொம்ப சாஃப்ட்டு சிஃபான், அப்படியே வந்து மடக்கி வச்சோன்னா ஒரு கைக்குள்ளேயே வந்து அடங்கிரும், அந்த அளவுக்கு சாஃப்ட்டு. அப்புறம் இந்த saree, இந்த இப்போ காமிக்கிற saree எல்லாமே அதே கிளாத்து தான். இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன். இது வந்து அம்மா வந்து பூ மாதிரி நிறைய போட்டு எடுப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் இந்த செக்குடு, அப்புறம் வந்து லயனு, அப்புறம் வேவ்ஸ், அந்த மாதிரி உள்ள இது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த கலரில் saree என்கிட்ட இல்லை, ஆனால் இது நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அம்மா இதை எடுங்க சொன்னேன். க்ரீன் வந்து என்னோடய ஃபேவரெட்டு, அதனால் இதை எடுத்தேன். இது அம்மாவோடைய செலெக்ஷன், இது அம்மா தான் எடுத்தாங்க. இதில் வந்து எந்த saree நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து 400. அப்புறம் ப்ளவுஸ் பீட்டும் எடுத்திருந்தாங்க. saree வந்து பாடி சரவணா ஸ்டோரில் நார்மலாக 700 800 இருக்கும் சிந்தட்டிக் saree. இந்த டைம் மட்டும் தான் 400 250 இருக்கும். கிளாத்தும் நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் வந்து ஒரு 5 பீஸ் மட்டும் எடுத்திருந்தாங்க, நிறைய இருக்குது என்கிட்ட அப்படின்னு. அப்புறம் வந்து சில்வர் ஐட்டம் வந்து கொஞ்சம் எடுத்தாங்க, அதோட பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே விட்டோம்னா அள்ளிடுவாங்க அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.